அப்படியே மெதுவாக கொண்டு போவா ஐயாத்தாடி எந்த தண்ணி கட்டி இதே மோட்டர் நத்துறா இதில் இருக்கு சாருங்க 2 இருக்கு. அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம பார்த்துட்டு அந்த நன்றா 5 வர நன்றா இந்த 3 வர. ஆமாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நத்தை வேட்டைக்கு தான் வந்திருக்கோம். கேட்டுருக்கேன் நத்தை முக்கியம் இதுல இடக்கு எவ்வளோ பிடிச்சிருக்காமி பாருங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பழத்தில் எவ்வளோ தான் பிடிச்சிருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த நன்றா 5 வர நன்றா இந்த 3 வர. ஆமாயோ கையை பிடிச்சி அங்கனே பார்த்தீங்கன்னா ஒரு நத்தை கிடக்கு அங்கனே பக்கத்தில் கிடக்குவார். பார்த்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாலையிலே வெள்ளம் வந்திருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா வரையில் மணி 10 மணி ஆச்சு. கரெக்டாக ஒரு 6-7 மணிக்கு வந்து இன்னும் நிறையா பிடிச்சிருக்கலாம். என்ன அவனே அந்த ஒரு பக்கத்துலேயே நண்டு பக்கத்துலேயே நத்தை கிடக்குது. ஓடிச்சா அங்கே நத்தை காமி இது ஊரில் இதானே. இன்னும் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா கிடக்கும். வெள்ளம் வந்துருக்கணும்டா. வெயில பாருங்க, சூரியனை பாருங்க, இங்கேருந்து வெள்ளை காட்டிக்கு நிற்கிது. என்ன பிடிச்சியா நண்டு? போன வீட்டில் நண்டு பிடிச்சிருப்போம் நைட்டில் போய். இங்கே பார்த்தீங்கன்னா பழம் நண்டு. இங்கே பஞ்சா பை சின்ன பையா இருக்கடா. அதே கடந்துச்சு இருக்கால. சரி பார்த்துக்கோ. நத்தைனா அந்த கூடையில் போட்டுக்குருவோம். நண்டை மட்டும் அதில் போட்டுரு. பெரிய பண்ணோம் இதுக்குலாம் நேரம் உள்ள ஆழத்துக்கு போயிருக்கான் இருந்த போகிறான். ஏடா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளுக்கு ஆற்றுக்குள்ளே போவோம். ஆற்றுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து பிடிப்போம். அங்கே மட்டை கிடக்கு. மட்டைக்குள்ள ஐயா தூக்கி பாரு, மெதுவாக தூக்கி பாரு, ஒட்டி இருக்கும். அந்த அந்த மட்டை இருக்குது. 2-3 மட்டை கிடக்கு. தூக்கி பார்த்தீங்கன்னா உள்ள நடி போதியா காலு. இது ரொம்ப ஆழமாக இருக்குது. ஆழம்லாம் இல்லை. நீனே இது போல நிற்கிற நானும் இல்லைங்கிற. யார் இருக்காடா வேண்டாடா. எவ்வளோ பெரிய நத்தைன்னு பாருங்க மக்களே. சரியான பெருசு முரட்டு நத்தையாக இருக்குது. ஐயோ 2 நத்தை இங்கே பெரிய நத்தை. இந்த ஊம் வச்சுருக்குதா? மக்களை இதே ஊம் வச்சு பார்த்துருங்க. இதே எடுத்துருமாடா. எல்லாத்தையும் போட்டு நீங்கள் சமைச்சி சாப்பிட்றீங்க. இந்த வீட்டில் இருக்காரு. ரொம்ப நாளாகி போச்சுல இந்த மாதிரிலாம் சமைச்சி. வருஷம் ஆகுது. முன்னாடி நாங்கள் அதிகம் தடவை பத்தமாக இருக்கீங்க. தடவை பாரு இந்த அதுக்குள்ள போடு. 2 பெரிய நத்துறா. ஊமச்சி திருவண்டு பழத்துக்குள்ள இப்போ நிற்கிற மீனை பாரு. கெண்டா கொஞ்சம் வந்தா கொடுத்து சிலேப்பியா அது ஆமாடா. சரி வரேன் தண்ணியை கலக்காது இல்லைங்கண்ணா. சரியா அந்த நிற்கிதாரு சரியா. தள்ளி விடு மேலே கரைக்கு தள்ளு. இரு வரேன். அந்த கலங்களுக்குள்ள போயிடுச்சு அந்த வயிறுச்சு. இது நம்ம கொஞ்ச நாளாக செத்துற முடியும். தண்ணி வத்திரும் செத்துற மழை வந்தாதே. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஊமச்சி தான் கிடக்குதுக்குள்ள. வெயிலாக இருக்கும். நத்தப்புறம் உள்ளுக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஊமச்சி சைக்கிளை போட்டுக்குருவோம். சொல்லுங்கடா இரு நான் அவனுக்கு சாப்பாட்டுக்கு வரேண்ணா. நீங்கள் இழுத்து போடுவா வாங்குவான். நாங்கள் மெதுவாக கொட்டிடும் கீழே. அதுவே இவன் நத்தா இருக்கு. மெதுவாக உள்ள போ உள்ள போங்கிட்டுறா. அதை ஏன் வாரேன் இரு. ஏன் பக்கம் இப்போ அப்போ அப்படியா விழுந்துச்சு எல்லாம் கீழே பெருசுலாம் கீழே விழுந்துருச்சு. எல்லாம் விழுந்துருச்சு. இந்த நத்தையா வேறு ஊமச்சிடா நத்தை இல்லை அந்த மேலே இருக்குதுடா. ஆமாடா 2 தேவனையாக இருக்குது. அதான் நீங்கள் இருக்கும்போது கொட்டிடுச்சா மட்டும் மட்டை பரட்டு வரும் கோயில் அடக்கும்போது அந்த கையில் தானே இருக்குது. மாமா மட்டைக்கு அடியில் லாப்பாக இருக்குது பழைய சொன்ன மாதிரி. ஆமாம் அப்புறம் மட்டைக்கு மேலே உட்காந்துருக்கேன். அடியில் தான் இருக்கும் எல்லாமே. மேலே ஆப்பில் இருக்காது. அங்கிட்ட விளையாட ஆரம்பிச்சு நத்தையே பரங்கானு. மக்கள் இதில் பார்த்தீங்கன்னா வந்து கிடக்கு. இதில் இருக்குடா. அதுக்கூடா மெதுவாக அப்படியே அலசாமல் கொண்டு வா. ஆமாம் 1-2 தான் இருக்குது.
ஐயோ ஏதோ குச்சிருச்சா கீழே அது குச்சியா நான் அது பெரிய பெரிய இது இருக்குனே அது மட்டை கிடக்காவனே தூக்கி போடுறாக்கண்ணா யாரு ஆத்தாடி அப்போதான் வந்து இதானோ திருப்பி வரான் சரி இதுக்கு வேண்டாம் ஒட்டி கிடக்கு அண்ணா புறங்கிறேன்டா இந்த போய் 4 எடுத்துட்டு மக்களே சரி நிறையா இருக்குடா அதுக்குள்ள வச்சு இருவனே ஜார மக்களை எவ்வளோ பிடிச்சிருக்காங்க ஏன்னா நீ டெக்லிச்சு பிடிச்சாடா நிறையா ஒரு நத்தை பாருங்க ஒரு மட்டையில் எவ்வளோ இது இருந்திருக்குன்னு பாருங்க என்ன இருக்குடா அதுக்குள்ள இருக்கலாம்டா ஊர் தண்ணி கிடக்கு தூக்கி உள்ளே விட்றா அவ்வளோதான்டா சூப்பரா எத்த தண்ணி மக்கள் இங்கே பாருங்க பெரிய பெரிய ஊமச்சியாக இருக்குது அது உள்ளே விட்ரு இங்கே வர உள்ளுக்கு கிடக்கடா எவ்வளவு அப்படியே கொண்டே இழுத்துக்க ஒன்றா மேலே எடுத்துறேன் ஒன்றை கொண்டா அதை ஃபஸ்ட்டு கொடுக்குறா பழைய மட்டையை அது கீழே இருக்கு அப்படியே தூக்கி நிறைய இருக்கு இழுத்த இல்லை இப்போ தரையில் கொட்டிருக்கேன் மட்டும் அப்படியே இதுக்குள்ளே பிடிச்சிடலாம்லே மட்டையை போட்டு எடுத்து பிடிச்சிடலாம் அன்னைக்கு பொழுது அன்னைக்கு கைட்டு வர பெரிய பிடிக்காச்சு ஒரு தென்னை மலை இருந்தால் நமக்கு எவ்வளவு பெரிய இனத்தை அப்புறமாட்டி அலசிட்டு சாப்பிடுமா நண்பர்களை இங்கே பாருங்க ஒரு பெரிய நத்தை ஒன்று மட்டையில் போய்கிட்டு இருக்கு இது எப்போ இருக்கிறது கிளார் அடிக்கிறது கிளார் அடிக்கிறதும் செய்யும் அதுக்கு என்னன்றது அண்ணா எப்போ இருக்கிறது நிறைய நத்தை இருக்கும் மாப்பிள்ள அந்த அதுக்குள்ளே இருக்குங்களோட காமி அப்படி கேமரா காமி பாருங்க ப்ளஸ் பெரிய நத்தை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா போட்டுக்குறோம் உள்ளே போகிறான் பிடிச்சிக்கலாம் இல்லை அப்படி பிடிக்குவேன் அப்படி இது 2வது நத்தை அப்படியே லைட்டத்துக்கு இங்கே ஒரு ஊம் வச்சிருக்கா அந்த பக்கத்து பெரிய நத்தை பெருசா அவனே எனக்கு தாடியை பார்த்தா இருக்கும்போது இவனே நான் சொன்னால இதுக்குள்ள நத்தை இருந்துச்சுன்னா நத்தை இருக்குமா நிறையா இருக்குமா இதில் ஊமிச்சு ஒன்றும் கிடையாதுடா இருக்கு அதுக்கு அந்த இருக்காரு இப்படி மேலே தான் நான் பறக்கி போட்டுக்கிறேன் மேலே போட்டு இதுவா இருக்குடா அந்த அங்கிட்டு இருக்கு இங்கிட்டா இருக்குடா வெயிட்டாக இருக்கடா அப்படியே போட்டு பறக்கிறீங்களா இங்கடா அங்கே வந்துருக்காரு இவனே எனக்கு விழுந்துச்சுல அதை பாரு கடையை பறக்கீழே கிடக்கானு ஐயா இருக்கு 2 நத்தை 4 அதுக்குள்ள இதுக்கு 4 அப்படியே மாரி அது நானும் வரவா உள்ளக ஃபோனெல்லாம் இருக்குது டவுசர் பைக்கில் உள்ளுக்கு போனால் நனைஞ்சு போயிடும் காலையில் எடுத்துட்டு போவான்னு கேட்பேன் அப்புறம் ஏன் நான் வரவான்னு கேட்குறேன் அவனுக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் நானே மனசு வருத்தத்தில் இருக்கேன் தமிழகம் வைக்கமாடா இல்லை கண்ண என்ன ஹைலைட்டு தூக்கி போகிறா பாருங்க ஊமச்சி நிறையா பிடிச்சிருக்கோம் ஊமச்சி நிறையா புடைச்சிருக்கு ஐயோ எத்த தனிக்கா ஏடா கூட ஏமாத்திட்டான சத்த நேரத்தில் இல்லை பெருசாத்துக்கும் பெருசாக மாட்டிச்சோம் நான் நல்ல வேலை தேங்காய் கூட தூக்கி இந்த அப்படின்னு சொல்லி கொடுக்காம விட்டானே சரி எவ்வளோ இதுவாக இருக்குன்னு பாரு பயங்கரமாக இருக்குண்ணே சரி நண்பர்களே இந்த சின்ன பழத்துக்களை பார்த்தீங்கன்னா வந்து மட்டையை எடுத்து இதை ஓரளவுக்கு பிடிச்சிட்டோம் இந்த 2 பக்கம் பள்ளம் இருந்துச்சுல அதில் பிடிச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்றுக்குள்ள பார்க்க போகிறோம் ஆறுனு நீங்கள் நினைக்கிறேன் பெரிய ஆறு கிடையாது சின்ன ஆறு தண்ணியில் வற்றி போயிடுச்சு கொஞ்சம் தான் இருக்கான் அதனால் 5க்கு அப்புறம் வர்ற ஆறு ஆமாம் இந்த பழத்துலேயே முடிச்சிட்டு இருந்தோம் மேட்ச் பாக்ஸ்
ஆத்தாடி அந்த கொட்டிட்டான்டா. போ 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 ஆத்துக்கு வந்து இதே மேலே வள இயற்கையின் தரத்தில் எல்லாமே அழிச்சிருந்தேன். பலி பாதை உருவாக்கிருங்க மாலு. இந்த மாட்டு பயில மாட்டு பயிலுங்களா எதுக்குள்ள போடுறாங்களோ அதை ஆக்கிடுவாங்க. இங்கே ஒரு கொத்த சூப்பராக போய்கிட்டு இருக்கு. மாடு சேர்ந்து நடந்தது தடை இருக்கான்னு மட்டும் பாரு. எல்லாம் மாடுவேன் மழை பெஞ்சு நடந்ததே இருக்கும். பத்தாதுக்கு இப்போ ஒரு 3 மாடு போகுது கையில் எடுத்து சேர போகுது மாடு. இங்கே வர இங்கெல்லாம் இங்கே இது வரைக்கும் போகும்டா தண்ணி. இந்த இருக்க புல் இது வரைக்கும் போகும் மழை காலத்தில். தண்ணி கிடைக்க வாங்க அங்கே போவோம். தண்ணி இங்கே வத்திடுச்சு சார். எவ்வளோ இருக்கும் வத்திடுச்சு சார். அப்போ யாருக்குன்னு இங்கெல்லாம் வந்துருக்கிறா. இதெல்லாண்ட நாங்கள் நண்டு நத்த மீன் பிடிக்கிறதே ஆரம்பத்தில் சேனல் ஓப்பன் பண்ணும்போது இங்கே தான் கடையாக கிடப்போம். மீன் பிடிக்கிறேன்னா நண்டு பிடிக்கிறேன்னு சமைக்கிறதுலாம் இந்த அருக்கு வத்தியா மரம். ஆமாம் இந்த மாதிரி தூரில் சமைப்போம். அந்த விறகுலாம் கிடக்க வராங்க ஒடிச்சு போட்டு அப்படியே இங்கே தான் சமைப்போம். இப்போ தண்ணி வத்தனால தான் எங்கிட்ட இப்போ பிடிக்க வர்றதில்ல எதுவும். தண்ணி கணக்காடா. சரி இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பாய் செய்வா தெரியுமா? இதில் நான் செஞ்சுருக்கேன். கோரை பாய் செஞ்சுருக்கேன்ட்டேண்ணா. இந்த வெட்டிக்கு போய் காய போட்டு ஊற வச்சுக்கூடாது. இங்கே வர நத்தையா பா இங்கே வரா. ஊமத்தியை பாரு எவ்வளோ தெரியுதுன்னு. இதுக்கெல்லாம்டா விதை. ஓ இங்கே தான் ட்ராப்பை போட்டியாமாப்பா. ட்ராப் போட்டல இதுக்கெல்லாம் போட்டோம். அந்த வர நத்துறான் ஊமச்சி வர நத்தாண்டா மெயின் மக்கள் இங்கே இருக்கும். அந்த விழுந்துருச்சா எங்கிட்டா இந்த அவனை விழுந்துருச்சாடா. சீக்கிரம் ஊமச்சி பிடிச்சி கொடுங்கடா. ஏன்டா உதற? இந்த அவன் விழுந்துருச்சா? இன்னொன்று விழுக்கிறான். இரா இது இன்னொன்று பாரு. மற்ற 3 நத்தா இருந்துச்சு இதுல. அப்போ ஊமச்சி தான் பிடி. இந்த இருந்துட்டு போகுது. இந்த வீட்டிலாம் இருக்குது. என்னடா இழுத்துட்டியாடா மட்டையா? அப்படியே மெதுவாக கொண்டு வா. கொண்டாந்து கரையில் ஓட்டுரு. அந்த வர விழுந்துருச்சா? உள்ளே விழுந்துருச்சுடா. அப்படிதான் அங்கிட்டு இந்த இடத்துல ஓட்டுறது தண்ணிக்கல. ஆலமரத்துக்கு அடுத்த வருஷம் காத்துருந்தேன். கரெக்டாடா எத்துட்டா 2 ஆடா. திருப்பி போடு. இந்த இதுக்குள்ள இருக்குடா. ஊமச்சி இருக்குதா? எவ்வளோ சூப்பராக ஊமச்சியாக இருக்குது. இல்லை எனக்கு ஊமச்சி இருக்குது. அந்த வர இதுக்குள்ள இருக்கிற நிறையா ஏகப்பட்டதுக்கு வரா. இது குடி வேறு லெவலில் இருக்கான். பையன் எங்கே இருக்கு? நீங்களே வச்சியா? எங்கண்ணா காண்டா வச்சு நான் வேறு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு தேத்திட்டான். இந்த 2 வீட்டில் இருக்கார். இப்படியே மட்டையை மட்டும் தடவைனாலே போதும் போலையோ. அப்படி உள்ளே எடுத்து போட்டு வா. ரிட்டன் பார்த்துக்குறோம். ஓகே போட்டா பாக ஒளிடா தூக்குடா. அவ்வளோண்டா. காண மாட்டாங்கண்ணே. நான் உள்ள கரப்பறேன் நினைக்கல. தெரு போட்டு வரேன். விளாட்டு விட்டுறாங்க மக்கள். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நண்டு மீன் நட்டை அப்படி இருக்கோம். ரொம்ப நாளாச்சு நம்ம மீன் நட்டை வேட்டைக்கெலாம் வந்து ரொம்ப நாளாச்சு. இல்லையா? அந்த மட்டையை தூக்கி நடக்கணுமோ அவங்களே சந்தேகமாக இருக்குது. நான் செருப்பு போட்டிருக்கேன். எங்கே அவன் செருப்பு? அப்படி லைட்டை பரட்டு வேணுங்க. லைட்டாக பட்டு பார்த்துட்டா அதே ஆட்ட நத்த எவ்வளோ ஊமூச்சி மாதிரி. நத்தையோட ஊமூச்சி அதிகமாக இருக்குல்ல. ஐயோ கொட்டுக்கிற கீழே நாடி. மக்கள் இந்த ஒரு மட்டைக்குள்ளே பாருங்க எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்களா?
போடு போலாம். ரொம்ப சின்னமாக இருக்கலாம். அப்புறமேட்டு அலசிடுவோம். இதுக்குள்ள போடு. வாங்க மக்கள், இந்தாங்கன்னு ஒரு மட்டை இருக்கு, தூக்கி பார்ப்போம். பெரிய மட்டை இருக்குமா? இதை மட்டும் பெரிய மட்டை. இதில் கண்டிப்பாக வந்து ஒரு 5-6 மட்டை இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி மெதுவாக போக்குவேன். ஆட்டுக்குன்னா வச்சுக்கவே ஒட்டிக்கிட்டு விட்டுருது. மெதுவாக அதை திருப்புங்கள் அப்படியே இருக்காடா. உள் சைடு இல்லை, உள் வாயில் இல்லை, அங்கிட்டு மேலே இருக்காடா. ஆத்தாடி என்னடா எந்த தாண்டி கட்டி இதை மோட்டர் நத்தனா அதில் இருக்கிறல்லே. ஒன்றுதான் இருந்துச்சு. ஆனால் ஒன்று இருந்தாலும் பெரிய நத்த மக்களே, மிச்சாருங்களே எத்த தாண்டின்னு நாங்கள் பிடிச்சதில் இதான் இருக்கிறதுலே சரியான சைஸு. இந்த மாதிரி ஒரு 10 இருந்தால் போதும்ல, நேரில் எல்லாம் பண்ணி விடலாம்ல. இந்த ஊச்சி தான் இருக்குது நிறையா. இந்த மாதிரி இடம் தடவை பிடிக்கலாமோடா. ஊமூச்சி இருக்கா? ஊமூச்சி போக்குறா. ஊமூச்சிலாம் பிடிக்கல. அம்மாச்சிரா அந்த ஐயோ மிதந்துருச்சுடா. அப்பாடா எப்படா மிதந்து இருக்கு உள்ளுக்கு. புறா ஃபோன் இருக்கிற பைக்கில் எல்லாத்தையும் தெரியும். தண்ணியில் மிச்சம் இருக்குது, 2 இருக்குது. 2 எப்படி மிதந்து போகணும் சத்தியா. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். அந்த போட்டு பார்த்தீங்கன்னா வந்து மட்டைக்கில் நிறையா பிடிச்ச ஓரளவுக்கு. இப்போ இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். இங்கே நஷ்டம் இருக்குமான்னு தெரில. என்ன இருக்கும்ல அவனே மட்டை. இப்போதைக்கு வெயில் வந்து இப்போ வந்து கரெக்டாக மணி 12 11:27. ஆமாம். இந்நேரம் பார்த்தீங்கன்னா வந்து அழகாக தண்ணிக்குள்ளே வேறுப்பா நேரம் கூலிங்கான இடத்துக்கு. இப்போ போகிறது வந்து இனிமேல் வந்து இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால் போய் பார்ப்போம். கடைசி ஒரு முயற்சி பார்த்துட்டு அப்புறம் மிச்சம் இருக்கிற வந்து நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடுவோம். சமைச்சிடுவோம். இந்த ஒரு சின்ன பழம் கணக்குடா. இதுக்குள்ள வந்து இந்த கிடக்கு. ஆடு மாடு தண்ணி குடிச்சிருக்கும்டா. சரி தண்ணி ஒட்டிலே போக முடியாம தானே கரையில் நடந்தால் சரியாதுடா. தண்ணிக்கு தானடா. ஊமச்சி தானடா. ஊமச்சி இது என்னது? வாய் உள்ள நாடி இருக்கு. கத்த ஊமச்சி தாண்டா அது. இந்த அது உள்ள ஓடு. அதை கிளைஞ்சொல்லி ஏதோ ஊமச்சி இது திங்கக்கூடாது அப்படின்னு. அது இன்னொன்று அதை எடுத்து காமி. வராத ஊமச்சி. இது வந்து காமி கொஞ்சம் நீளமாக இருக்கு பாருங்க, சங்கு மாதிரி. இது ஊமச்சின்னா ஊமச்சி மாதிரியே இருக்கும், ஆனால் திங்க முடியாது. இந்த ஆறுங்க ஏதாச்சும் கண்டுபிடிச்சிடா நீங்கள் அந்த வாயை வச்சு. ஆமாம் சரி ஆப்போம்மா. அதுக்குள்ள இடம் இருக்கு. அது நல்ல ஊமச்சி தானே. அதோட நல்ல ஊமச்சி வந்து மேலாக்கில் ஊறி தெரியும். இது அதை வந்து மண்ணுக்குள்ளே சொருகிக்கிறோம். அப்படின்னா களவானுங்க. கையில சீப்பாப்பட்டி நிறையா இருக்கடா அதுக்குள்ள. ஏன் மீனே இவ்வளவு இருக்கு, அப்போ உள்ள எவ்வளோ இருக்குமா? அட ஆண்டவா, அதெல்லாம் வந்திருப்பாங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாது. இருங்க அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தம்மா. இங்கே பாருங்க போக பார்த்தீங்கன்னா ஆற்றுல தண்ணியே சுத்தமாக இல்லை. இதுலாம் ஒரு காலத்தில் எவ்வளோ தண்ணி போயிடுச்சு பார்த்துருப்பீங்க. வறண்டுருச்சு. மழை இல்லாதனால. மழை இல்லாத காரணத்தினால் இதுக்கப்புறம் ஃபுல்லாக மழை காலம் தான். என்ன அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று காலையில் நீ பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து மீன் நண்டு எல்லாமே பெரிய மீனாக பிடிப்போம். இத்தாண்டி அடிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் நல்லா பிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து சமைக்க போகிறோம். நாங்கள் எப்படி சமைக்கிறேன் அப்படிங்கிற என்னடா கடுக்கா பழமா? அது எனக்கு அது அந்த போட்டில் எனக்கு இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. தண்ணி ஊற்று தண்ணி வந்து இருக்குடா. தண்ணி மண்ணுக்குள்ள தானே வருது. ஊற்று ஊறி இப்படியே வயலுக்கு தண்ணி போகுது. தண்ணி பாயுது. ஆனால் இது வந்து ஊற்று தண்ணி கிடையாது. இங்கேருந்து கம்மாயிலேருந்து லீக் ஆகிற தண்ணி. போங்க அங்கிட்டு அம்பியா இங்கிட்டுறா அங்கே மடிடா ஓடுற மடிடா. மறிச்சிடு. இங்கிட்டு வரணுமா? இங்கிட்டு வரட்டேன். எல்லாம் ஒழிச்சு
வயலுக்கு போய் மேய் தான் நாலு கட்டி எடுக்கணும், அதனால் மாட்டை கட்டி விட்டான். இவர்களே பாருங்கள், நாங்கள் அதை நட்டு பிடிச்ச நட்டை நன்றாது நண்டை விட்டுருமாடா. ஒரு நண்டு தானே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நண்டை மட்டும் விட்டுருவோம். அங்கே போட்டோம். பாருங்க எவ்வளோ நத்தை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு. ஒரு தட்டு நிறையா மதுரை இருக்குது. இங்கே பாருங்க, ஊமாச்சி நத்தை ரெண்டுமே இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த நத்தையை நல்லா அலசிக்கிடுவோம். ஊமாச்சி நத்தையை தண்ணி ஊற்றி ஏன்னா மேலே மாசி இதெல்லாம் இருக்கும். இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். நத்தையில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ வந்து நல்லா வேக போட்டுருவோம். வெந்துச்சுன்னா ஓடு வந்து கலண்டுறாத வரைக்கும் வேக வைக்கணும். நல்லா அடுப்பு பற்ற வச்சுக்கிடுவோம். அண்ணாதி காத்தார அப்படி கீழே வர போதும்ல. தண்ணி எரியுது. மக்களே பார்த்தீங்கன்னா வந்து நத்தையை வந்து வேக போட்டுருக்கோம். நத்தை பார்த்தீங்கன்னா வெந்துக்கிட்டு இருக்குது. அடுப்பு பார்த்தீங்கன்னா எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் வெந்ததுக்கப்புறம் அதில் உள்ள ஓட்டெல்லாம் கலண்டுருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நத்தை வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வேறு ஓடு கலண்டுருச்சாருங்க தனியாக தெரியுதா. ஓடு வந்து கலண்டு இந்த மாதிரி வரணும். கலண்டு வந்துருச்சுன்னா வந்து நத்தை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலரில் 1-2 தான் கலண்டு வந்துருக்கு. கிடக்கட்டும். ஏன்னா இப்போ இறக்கிடுவோம். பாருங்க சூப்பராக வந்துருச்சு. தண்ணி பறக்க இரு, தண்ணி எடுத்து விட்ருவோமா. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா அதில் உள்ள கறி பூரா இந்த மாதிரி வந்து ஒரு ஊசியில் வச்சு குத்திடுவோம். குத்தி வெளியில் அப்படி எடுத்துட்டோம்னா கறி மட்டும் தனியாக வந்துடும். அதை பார்த்தீங்கன்னா தட்டில் வச்சுக்கிடுவோம். ஓட பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுருவோம். பாருங்க ஐயா சுடுக்குறேன். சரி நான் கையில் பிடிச்சிக்கிறேன். சரியா இறக்கணும்னு எடுக்கிறோமா, அதனால் சுடுது பயங்கரமாக. கொஞ்சம் ஆற விடுங்க. ஆற விட்டு எடுத்தால் ஈஸியாக எடுத்துடலாம். வேறு ஓடு வந்து தனியாக வந்துருச்சாருங்க. இந்த அப்படியே உள்ள கறியை மட்டும் அப்படியே குத்தி அப்படியே எடுத்துறேன். சுட்டு பிடிச்சிடா. சுட இருக்குடா. எதுக்குன்னா இப்போ வேக வச்சு எடுக்கிறோம்னா முதல் நாளே வந்து பிடிச்சி ஊற போட்டுருவாங்க. ஊற போட்டு மறுநாள் சமைப்பாங்க. உடனே பிடிச்சி உடனே எடுக்கிறனால அந்த மாதிரி வேக வச்சுட்டு நம்ம கறியை மட்டும்தான் எடுக்க முடியும். மண்ணை வந்து அலசணும். அதுக்காண்டி இல்லைன்னா ஒரு நாள் ஊற விடணும். பாருங்க கறி சூப்பராக இருக்குது. இல்லை ஓட்டுலேருந்து நம்ம கறி பூரா எடுத்தாச்சு. இங்கே பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மண் இருக்குது. அந்த மண்ணை வந்து அலசிடுவோம். நம்ம பாருங்க எப்படி எடுத்துருக்கேன் அப்படிங்கிறத. இல்லை பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குன்னு. இந்த எங்கிட்ட எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நத்தை பூரா. இவ்வளோ நேரம் வந்து இவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து முழுசாக இருக்கும்போது நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம ஓட்டுலேருந்து எடுத்தோன்னா பார்த்துங்க இவ்வளோ தான் இருக்குது. அப்புறம் வெங்காயத்தை உரிச்சிக்கிட்டு வந்து நறுக்கி எடுத்துக்கிடுவோம். வெட்டிடுவோமா. பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் என்ன இருக்குது. இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் மட்டும் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் இருக்குது. சின்ன வெங்காயம். ஆமாம். ஃபஸ்ட்டு வந்து சட்டியை வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். சூடு ஏறிச்சுடா போடு. நீண்டாக அதை அடிக்கணும்.
கிடக்கு உள்ளக்க அதுக்கு சேர்ந்து வெந்து வச்சு அறிவு இருக்கா போடு டக்குனு. அப்புறம் தக்காளியும் போட்டுக்குருவோம். பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சோண்டு மிளகாப்பொடி போட்டுக்கிறோம். மிளகு போடுறோம். லைட்டாக வந்து மஞ்சப்பொடி லைட்டாக கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவு, ஒரு ஸ்பூன் போட்டோம்னே அதுவாக இருக்குது, நல்லா இருக்குது. லைட்டை ஊற்றிட்டு கிண்டிடுவோம். அதே மாதிரி கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறோம் தேவையான அளவுக்கு. கொஞ்சம் நல்லா வந்து கொதிக்கிட்டோம். கொதிச்சு நல்லா வத்தி வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய நத்தக்கறி வந்து உள்ளே போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வத்தி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட நத்தக்கறி வந்து உள்ளே போட்டுக்குவோம். நல்லா பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி நல்லா வேக விட்டுருவோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நத்தை வந்து நல்லா வெந்துருச்சு. வெந்தக்கப்புறம் தான் ஓட்டிலேருந்து வெளியே எடுத்தோம். அதனால் கொஞ்சம் நேரம் சூட்டில் இப்படி கலக்கட்டோம். கலக்கணுன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வந்து இந்த மசாலாலாம் ஊறினக்கப்புறம் நம்ம இறக்கி எடுத்து சாப்பிட்றலாம். சரியா நல்லா அதே அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் நத்தக்கறி வந்து சூப்பராக வந்து வந்திருக்கு. இங்கே பாருங்க வேறு லெவலில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இறக்கி நாங்கள் சாப்பிடுவோம். எப்படி இருக்குங்க அப்படிங்க அக்கா பார்க்கும்போது சூப்பராகலாம். நம்ம அத்தை வந்து சமைச்சிட்டோம். இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இங்கே அந்த பெரிய நத்தக்கறி இருந்துச்சு. சரி அதே வந்து யாருங்க நத்தக்கறி சாப்பிட போகிறோம். பாருங்க நத்தக்கறி கறி சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி அப்படியே சமைச்சிட்டோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து மண் இருக்கும், அதை நல்லா அலசிடணும். இதே நத்தை பிடிச்சின்னு ஒரு நாள் ஊற போட்டு மறுநாள் சமைச்சோம்னா மண் வந்து இருக்காது, மண் பூரா வெளியே வந்துடும். ஆனால் சமைக்கிறேன் அப்படிங்கிறனால வந்து அன்றைக்கே சமைக்கிறனால நல்லா அவிச்சிட்டு கவுண்டி வெளியே எடுத்துகிட்டு அதை நல்லா அலசிட்டேன் மண் இல்லாமல். இருந்தாலும் ஒன்று ரெண்டு கடி வருதுண்ணா மண் இல்லை 2 கடி வர மாதிரி ஃபீல் ஆகுது. யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குங்க மக்களே, அருமையாக இருக்குது. அந்த கிரேவியோட சாப்பிடும்போது அருமையாக இருக்குது. அள்ளுறேன் நிறையா அள்ளு. இதே சாப்பிடு நெடி இருக்குது. அருமையாக இருக்குது. யாருங்க அப்படியே கிரேவியோட மொத்தமாக நத்தை மூச்சோட சேர்த்து அப்படி அள்ளணும். அப்படி அள்ளிட்டு அப்படியே வாய் சூப்பராக இருக்குது மக்களே. நீங்கள் யாரெல்லாம் அந்த நத்தக்கறி சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க மக்களே. பெரிய நத்தக்கறி இருந்ததில் பார்த்திங்கன்னா இது 2 தான் பெருசு, ஆளுக்கு ஒன்று. அந்த கிரேவி தான் அவனை வேறு லெவலு. அந்த கிரேவியோட அப்படியே அள்ளி அப்படியே சாப்பிட்றோம். இப்போ மட்டும் சாப்பாடு இருந்துச்சுன்னா வச்சுக்கிது வேறு லெவலில் இருக்கும். அருமையாக இருக்கும். லொக்கேஷன் பாருங்கள், கரெக்டாக கம்மா ஓரத்தில் ஒரே ஒரு மரத்து நிழல் இருக்குது. அந்த மரத்தில் உட்காந்து சாப்பிட்டுக்குறோம்.
சமைச்சு சாப்பிட்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இண்டஸ்ட்ரி வந்து அடுத்த ஒரு நல்ல வீட்டில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய். பாய் பாய்.